our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 128:3. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் 3 வகை மரங்களையும் செடிகளையும் முக்கியப்படுத்துகிறார்கள். முதலாவது ஒலிவமரம். இது அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. இரண்டாவதாக அத்திமரம். அது அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை குறிக்கிறது. மூன்றாவதாக திராட்சை கொடி. அது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை காண்பித்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வீட்டின் முற்றத்திலே திராட்சை கொடியை வளர்ப்பார்கள். அது அருமையான கனிகளை கொடுத்து அவர்களை மகிழ்விக்கும். பகலில் வெயிலின் நேரத்திலே திராட்சை கொடியின் நிழலிலே அமர்ந்திருப்பார்கள். ஆசீர்வாதமான குடும்பத்திற்கு அடையாளமாக கர்த்தர் குடும்பத்தில் உள்ள மனைவியை பற்றி, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று சொல்லுகிறார். வீட்டோரங்களில் என்ற வார்த்தையை புதிய ஆங்கில வேதாகமத்தில் வீட்டின் மத்தியில் என்றும், திருத்திய ஆங்கில மொழி அகராதியில் வீட்டின் உட்பிரகாரத்தில் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. மனைவி இல்லத்தின் அரசியாவாள். வீட்டின் உள்ளுக்குள்ளும் வெளியேயும் அவள் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் கனித்தரும் திராட்சை கொடியாக இருந்து மகிழ்விக்கிறாள். மனைவியின் முதல் பொறுப்பு அவள் இல்லறத்துக்குள்ளே இருக்கிறது. கணவனை கவனித்து கொண்டு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கும் பெரும் பணியை அவள் மேற்கொள்ளுகிறாள். அதுவே அவளுடைய பிள்ளைகள் பிற்காலத்தில் சிறந்து விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. ஒரு சிறு பெண் குழந்தை தான் விரும்பினதை தன்னுடைய தாய் தனக்கு கொடுக்க மறுத்ததால் மனம் வாடினாள். அன்று இரவு அவள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, தயவு செய்து இனிமேல் என்னுடைய பெற்றோருக்கு குழந்தைகளை கொடுக்காமல் இரும். ஏற்கனவே இருக்கும் குழந்தைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்று உள்ளமுருகி ஜெபித்தாளாம். அதை கேட்டுக்கொண்டிருந்த தாய்க்கு சிரிப்புதான் வந்தது. பிள்ளைகள் குழந்தைகளாய் இருக்கும்போது அவர்களை பராமரிக்க தவறுவது அவர்கள் இளைஞர்களாகும் போது தொல்லையாகிய அறுவடையைத்தான் தரும். மனைவி திராட்சை கொடிக்கு ஒப்பாயிருக்கிறாள். அது வீட்டின் எல்லையெல்லாம் படர்ந்து திரியும். வீட்டின் முன்புறத்திலும் அது படரும். பின்புறம் தோட்டம் இருக்குமென்றால் அங்கேயும் படர்ந்து செல்லும். அதுபோலவே குடும்பத்தில் பெண்ணுக்கு பிள்ளைகளை வளர்ப்பது மட்டுமல்ல, இனத்தவர்களை உபசரிப்பதும் வீட்டுக்கு வரும் விருந்தினரை பராமரிப்பதும் கடமையாகும். விருந்தோம்பும் பண்பு பெண்களுக்கு ஈடு இணையற்ற சிறப்பு பண்பாடாகும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம் வீட்டிற்கு வருகிறவர்களை கர்த்தரிடத்தில் வழிநடத்த வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை அல்லவா? பிரியமானவர்களே, உங்கள் குடும்பம் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்கிறதா? நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறீர்களா? அப்படியானால் கர்த்தர் உங்களை பார்த்து, நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பீர்கள் என்று வாக்களிக்கிறார். ஆம், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக விளங்கட்டும். எல்லா பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், அதிகமாய் படிக்க வேண்டும், நல்ல உத்தியோகத்தில் பேர் புகழ் பெற்றிருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள்.
பிள்ளைகள் பெற்றோரின் எதிர்பார்ப்பின்படி உயர்ந்து செழித்தோங்கியிராவிட்டால் மனம் சோர்ந்து போவார்கள். பிள்ளைகளை குறித்த பாரமும் பொறுப்பும் பெற்றோருக்கு இருப்பது இயற்கைதான். ஆனால் யார் யார் தங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, பிள்ளைகளை பற்றிய பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விட்டார்களோ, அவர்கள் என் பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஒவ்வொன்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் நடத்துவார் என்று சமாதானத்தோடு இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பாருங்கள், பிள்ளைகளை நம்மால் உருவாக்கவோ சிருஷ்டிக்கவோ முடியாது. பிள்ளைகளுடைய நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், சுவாச மண்டலம், இன்னும் ஆயிரக்கணக்கான மண்டலங்களை அற்புதமாய் சிருஷ்டித்தவர் நம்முடைய தேவன்தான். குழந்தைகளை விசித்திர வினோதமாய் உருவாக்கி வளர்க்கும்படி நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். நாம் வளர்க்க பொறுப்பானவர்கள் மட்டும்தான். பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள். ஆனால் பிள்ளைகளை வளர்க்கும் பொறுப்பை நம்மிடத்திலே தந்திருக்கிறார். அன்றைக்கு பார்வோன் குமாரத்தி மோசேயை பற்றி அதன் தாயிடம் சொல்லும்போது, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு என்று சொல்லுவது போல கர்த்தர் பிள்ளைகளை நமக்கு தந்தருளி அவர்களை எனக்காக வளர்த்திடுங்கள் என்று அன்போடு கட்டளையிடுகிறார். ஆகவே பிள்ளைகளை வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் பயபக்தியிலும் வளர்ப்பது பெற்றோருடைய கடமை. மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார், எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதையும் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு மனோவா தம்பதியினர் தங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளையை குறித்து கர்த்தரிடத்திலே விசாரித்தது மட்டுமல்ல, பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை கர்த்தர் கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையை வளர்க்க வேண்டிய முறைகளை சொல்லிக் கொடுத்தார். பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யுங்கள். கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரத்தில் உங்களுடைய பாரத்தை ஒப்பு கொடுத்த பின்பு வீணாக பிள்ளைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காதிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அல்லவா? ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி. நான் நல்ல கனிகளை கொடுக்கும்படிக்கும் என்னை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு ஜீவனை தரும்படிக்கும் இப்போதே என் மீது உம்முடைய கிருபையை வைக்கும்படி ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளாக முற்றிலுமாக ஒப்படைக்கிறேன். நான் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க உதவும். என்னை உம்முடைய ஜீவ தண்ணீரால் நிரப்பும். உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறதும் அநேகருக்கு ஆசிர்வாதத்தின் வாய்க்காலாக விளங்குவதுமான நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நான் விளங்க கிருபை செய்யும். குழந்தை பாக்கியத்திற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் வர்த்திக்க பண்ணும் தேவனாய் இருக்கிறீர். உமக்கென்று தேவ பக்தியுள்ள சந்ததியை எழுப்ப என்னை அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பத்தில் சந்ததி சந்ததியாக உம்முடைய ஆசிர்வாதங்கள் பாய்ந்து வருவதை நான் காணும்படி என்னை ஆசிர்வதிப்பீராக. என் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் வளரும்படி என்னை ஆசிர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.